வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம ஜாலியான காமெடி படம் தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு 72 ஹவர்ஸ். இது ஒரு ஹாலிவுட் மூவி. இது தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஹீரோ பேரு ஜோ. இவர் ஒரு பெரிய கம்பெனில அட்வர்டைசிங் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு வயசு 40க்கு மேல போயிட்டு இருக்கும். இவரோட ஆஃபீஸ்ல இவரோட பாஸ் இவர்கிட்ட, "உனக்கு ஜென்ஸி தலைமுறை பத்தி ஒண்ணுமே தெரியல. நீ வந்து ரொம்ப அவுட்டேட்டடா இருக்க. ஸோ உன்ட்ட இருக்க திறமைய அடுத்த 72 மணி நேரத்துக்குள்ள நீ எனக்கு நிரூபிச்சா தான் உனக்கு இந்த வேலை பெர்மனன்ட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா நீ இந்த வேலைய விட்டு போயிரு." அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லிருவாரு. இன்னொரு பக்கம் இவர் ஒரு பொண்ணு, அதாவது ஜெனிஃபர் அப்படின்ற பொண்ண ரொம்ப நாளா 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு இவர்கிட்ட எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கு அது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இந்த மாரி மாத்தி மாத்தி அங்கிட்டும் இங்கிட்டும் நம்ம போட்டு இழுக்கும்போது, இவரு தன்னோட வயச நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கனால, இவங்க சொல்றதுல எதுல கான்சன்ட்ரேட் பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் ஒண்ணு நடக்கும். என்னன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜோவோட நம்பர் தெரியாத்தனமா ஆட் ஆயிரும். அந்த வாட்ஸ்அப் குரூப் எதுக்குன்னா, ஒரு பேச்சுலர் பார்ட்டி கன்வின்ஸ் பண்றதுக்காக யாரோ ஒருத்தவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுல நம்ம ஜோ நம்பர் தெரியாம ஆட் ஆயிரும். நம்ம ஜோ அதில அனுப்புற மெசேஜ் எல்லாம் பார்ப்பான். அந்த குரூப்ல இருக்க மத்த பசங்க ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு, ஜோவும் "ஓ சரி நம்ம இந்த குரூப்ல இருந்தோம் அப்படின்னா, ஜென்ஸி தலைமுறை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் நம்ம வேலையும் காப்பாத்திக்கலாம்." அப்படின்னு பிளான் பண்ணி, அவங்க அந்த குரூப்ல ஒரு 3 நாள் பேச்சுலர் பார்ட்டி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கூட மியாமி அப்படின்ற ஒரு ஊருக்கு 3 நாள் பேச்சுலர் பார்ட்டிக்காக கிளம்பி ஜோவும் அவங்க கூட போறான். அந்த இடத்துல அந்த மத்த பசங்கள்லாம் பண்ற லூட்டியும், அலப்பறையும் தாங்கவே முடியாது. ஜோவும் அவங்கள மாரி தன்னை ஒரு சின்ன பையனா காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக பல எசக்கு பொசுக்கான வேலையெல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் இந்த படத்துல ரொம்பவே காமெடியா காட்டியிருப்பாங்க. ஜோவும் அந்த பார்ட்டிக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய வில்லாவ புக் பண்ணுவான். ஆனா, அந்த வில்லா ஒரு சாதாரண ஒருத்தரோடது கிடையாது. அது ஒரு போதைப்பொருள் கடத்தல் விற்பனை செய்யக்கூடிய ஜேஸ் அப்படின்றவருக்கான சொந்தமான வீடு தான் அந்த வில்லா. இவங்க ஆன்லைன்ல வில்லா புக் பண்றனால, அந்த வில்லாவ பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாம இவங்களும் ஆன்லைன்ல புக் பண்ணி ஏமாந்தி அதுக்குள்ள போயிருவாங்க. ஸோ அதுக்குள்ள போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே டபுள் மடங்கா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். இதுக்கப்புறம் போலீஸ்லாம் ஒரு பக்கம் தொரத்துவாங்க. அந்த மாஃபியா போதைப்பொருள் கும்பலும் இன்னொரு சைடு தொரத்திட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்துல நம்ம ஜோ அந்த மாஃபியா கும்பல்ட்ட மாட்டிப்பாரு. அந்த மாஃபியா கும்பல்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ போலீஸ் இல்லன்றத நாங்க நம்பணும். ஸோ அப்ப அதுக்காக நாங்க குடுக்கறத நீ குடிக்கணும். அப்பதான் வந்து நாங்க நம்புவோம்." அப்படின்றுவாரு. ஜோவும் வேற வழி இல்லாம அத குடிச்சு போதையாகி வேற ஒரு கெட்டப்க்கு மாறிருவாரு. கடைசியில அந்த 72 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுல, இவருக்கு அந்த குரூப்ல இருந்த பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாரு. ஸோ இதிலிருந்து அவரு உண்மையான வாழ்க்கைனா என்ன? அன்புனா என்ன? அப்படின்னு ஜோ ரொம்ப தெளிவா புரிஞ்சுப்பாரு. கடைசியில அந்த மாஃபியா கும்பல்ட்ட இருந்து ஜோ தப்பிச்சு தன்னோட ஆஃபீஸ் வேலைய தக்க வச்சுக்கிட்டானா இல்லையா? அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கூடவே ஜோவோட லவ் வாழ்க்கை என்னாச்சு? அப்படிங்கிறதையும் படத்தோட கிளைமேக்ஸ்ல காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த படத்த யார் யார் பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க. இந்த படத்துல அடல்ட் சீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஸோ இந்த படத்த நீங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ணாம தனியா பார்க்கறது ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான மூவி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.